பூஜா வா. என்ன நீ இந்த நேரத்துல? மேடம் அது வந்து வா. என்னாச்சு? வீட்டை விட்டு தப்பிச்சு வந்துட்டேன் மேம். தப்பிச்சு வந்துட்டியா? உட்காரு. தப்பிச்சு வர அளவுக்கு என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் அழற? முதல்ல தண்ணி குடி. குடி. வேண்டாம் மேம். குடி. என்னாச்சு பூஜா? இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படிமா? விஷயம் என்னன்னு தெரிஞ்சாதானே என்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். நான் என் வீட்டை விட்டு தப்பிச்சு வந்துட்டேன் மேடம். தப்பிச்சு வந்துட்டியா? அப்படி என்ன பிரச்சனை உனக்கு? என் அம்மா தான் எனக்கு பிரச்சனை மேடம். என்னதான் கோவம் இருந்தாலும் அம்மாவை பத்தி இப்படி சொல்லக்கூடாது பூஜா. எந்த அம்மாவும் பொண்ணுக்கு பிரச்சனையா இருக்க மாட்டாங்க, இருக்கவும் முடியாது. எங்க அம்மா பத்தி தெரிஞ்சிருந்து நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களே மேடம். அவங்களால நீங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறந்துட்டீங்களா? அவங்க எனக்கு கெடுதல் பண்ணிருக்கலாமா, ஆனா பெத்த பொண்ணுக்கு அவங்களால கெடுதல் நினைக்கவே முடியாது. நீ படிச்சு கிழிச்சது போதும், இனிமே காலேஜுக்கு போக வேண்டாம்னு சொல்றாங்க. அது எனக்கு கெடுதல் இல்லையா மேடம்? திடீர்னு அவங்க அப்படி சொன்னாங்க. அதுக்கு காரணம் நீங்க தான் மேடம். அவங்க உங்ககிட்ட தோத்துட்டாங்களா, அதனால நான் உங்ககிட்ட படிக்கிறது அவங்களுக்கு அசிங்கம்னு சொல்றாங்க. என் மேல இருக்கிற கோவத்துல அப்படி சொல்றாங்கம்மா. நிதானமா எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாங்க. ஒருவேளை இந்த விஷயத்துல அவங்க ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்கன்னா வேற காலேஜ்ல உன்னை சேர்த்து விட சொல்லு. உங்களை தவிர நான் வேற யார்கிட்டயும் படிக்கிறதா இல்ல மேடம். அதை தெரிஞ்சுக்கிட்டுதான் என் படிப்பை மொத்தமா நிறுத்திட்டு அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. மாப்பிள்ளைய கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன மேடம் அவசரம்? நான் PhD பண்ணணுங்கிற எய்ம்ல இருக்கேன். உங்களை மாதிரியே ஒரு பெரிய ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். என் மனசுல என்ன இருக்குன்னே புரிஞ்சுக்காம இப்பவே கல்யாணம் பண்ணிக்க சொன்னா எப்படி மேடம்? நீ இத உன் ஆங்கில இருந்து மட்டும் பார்க்காத பூஜா. உங்க அம்மாவோட இடத்துல இருந்தும் யோசிச்சு பாரு. அப்பாங்கிற துணையே இல்லாம அவங்க தான் இவ்ளோ காலமா உன்னை வளர்த்திருக்காங்க. உனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவங்க கடமை முடிஞ்சிடும் நினைக்கிறாங்க. அதுல ஒண்ணும் தப்பில்லையே. கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க முடியாதுன்னு யார் சொன்னா? நீ மாப்பிள்ளை வீட்டுல பேசு. கல்யாணம் ஆனாலும் என்னால படிப்பை விட முடியாதுன்னு கண்டிஷன் போடு. ஆனா கல்யாணமே வேண்டான்னு சொல்றது எனக்கு நியாயமா படல. என்ன மேடம், நீங்களும் அம்மாக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. நான் கல்யாணமே வேண்டான்னு சொல்லல, இப்ப இதுக்கு அவசியம் இல்லைன்னு தான் சொல்றேன். என் மேல இருக்க அக்கறையிலையும் அன்பாலையும் அவங்க இந்த முடிவு எடுத்திருந்தா கூட நான் கொஞ்சமாவது யோசிச்சிருப்பேன். ஆனா மேம், உங்களை பழி வாங்கணுங்கிற ஆத்திரத்துல அவங்க இப்படி அவசரப்படுறாங்க. அவங்க கோவத்துக்கு ஏன் லைஃப பலி கொடுக்கணும்னு நினைச்சா என்னால எப்படி மேடம் அதை ஏத்துக்க முடியும்? எனக்கு புரியுதுமா. ஆனா நீ வீட்டை விட்டு வெளியே வந்தது இதுக்கு சொல்யூஷன் இல்ல. இந்நேரத்துல நீ மட்டும் தனியா வந்தது ரொம்ப தப்பு. ரவுடி பசங்க யாராவது உன்னை பாத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணலாமா? உன் அம்மாவை பத்தி உனக்கே நல்லா தெரியும். மத்தவங்க அவங்க வார்த்தையை மீறி நடந்துக்கிறதே அவங்களால தாங்கிக்க முடியல. பெத்த பொண்ணே அப்படி நடந்துகிட்டா அவங்க கோவம் இன்னும் அதிகமா தான் ஆகும். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு அவங்க முரட்டுத்தனமா இறங்கிடுவாங்க. அதனால வலியும் வேதனையும் தான் மிஞ்சுமே தவிர பிரச்சனை தீராது. அவங்க நல்ல மூட்ல இருக்கிறப்ப நீ மனசு விட்டு பேசி இருக்கணும். உன் ஏம் என்ன, ஏன் உனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாங்கிறன்னு புரியுற மாதிரி எடுத்து சொல்லி இருக்கணும். அதுக்கான இடமே எனக்கு அவங்க கொடுக்கல மேடம். அப்பாவோ இல்ல கூட பிறந்தவங்கள யாராவது இருந்திருந்தாலும் அவங்க மூலமா அம்மாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுக்கும் எனக்கு வழி இல்லாம போயிடுச்சு மேடம். அம்மா சொல்றதுதான் ஏத்துக்கணுங்கிற சூழ்நிலை. என்ன புரிய வைக்க வேற எந்த வழியும் இல்லங்கிறதுனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்த மேடம். இப்போ உன் சார்பில பேச யாரும் இல்லைன்னு தானே நீ கவலைப்படுற? உனக்கு நான் இருக்கேன். நான் வந்து உங்க அம்மா கிட்ட பேசுறேன். எங்க அம்மாவோட முதல் எதிரியே இப்ப நீங்க தான் மேடம். நீங்க சொல்றதெல்லாம் அவங்க ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எடுத்த உடனேயே
ஏன் நெகட்டிவா யோசிக்கணும் பூஜா? அவங்க கிட்ட போய் பேசி பாக்குறதுல என்ன தப்பு? எந்த முயற்சியும் செய்யாம அவங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னு நாமளாம் எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது. உன் அம்மாவோட ஃபீலிங்ஸ்க்கு நீ மதிப்பு கொடுத்துதான் ஆகணும். என்னதான் இருந்தாலும் அவங்க உன்னை பெத்தவங்க இல்லையா? நீ காணோன்னு ரொம்ப பதறி போயிருப்பாங்க. இத்தனை வருஷமா உனக்கு அவங்களும் அவங்களுக்கு நீயும் தான் ஆதரவா இருந்திருக்கீங்க. பாக்குறதுக்கு ஸ்ட்ராங்கான லேடியா இருந்தாலும் அவங்களும் மனுஷிதானே. இந்த பிரிவை அவங்களால தாங்கிக்க முடியாதுமா. உனக்கு என் மேல மரியாதை இருக்குல்ல? அப்படின்னா நான் சொல்றது கேளு. நீ போய் முகம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷா வா. சூடா காஃபி போட்டு தரேன். குடிச்சிட்டு நேரா உன் வீட்டுக்கு போலாம். உன் அம்மாவை பார்த்து பேசுவோம். என்னம்மா, என்னாச்சு? சாரி மேடம், உங்க பேச்சை எதிர்த்து பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. திரும்பவும் நான் அந்த வீட்டுக்கு போறதா இல்ல. உங்களால எனக்கு அடைக்கலம் கொடுக்க முடியுமான்னு சொல்லுங்க. இல்லைன்னா நான் யாராவது ஃப்ரெண்டு வீட்டுல போய் தங்கிக்கிறேன். சரிம்மா, நீ உள்ள வா. என்ன பண்ணலான்னு நம்ம யோசிக்கலாம். வா. மேம், ஒரு ரிக்வெஸ்ட். சொல்லு. நான் இங்க இருக்கிறது எங்க அம்மாக்கு தெரிய வேண்டாம் ப்ளீஸ். சரி, வா. ஹலோ, நான் மாதவி பேசுறேன். ஏய், உனக்கு அறிவில்ல? ஃபோன் பண்றதுக்கு ஒரு நேரங்காலம் கிடையாது. எதுக்கடி இந்த ராத்திரியில ஃபோன் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? நான் சொல்றத கேட்டு டென்ஷன் ஆகாதீங்க. உங்க பொண்ணு பூஜா இப்போ என் வீட்ல தான் இருக்கா. ஏய், என்னடி சொல்ற? உண்மையதான் சொல்றேன். உங்க மேல ஏதோ வருத்தம் போல இருக்கு. கோச்சுக்கிட்டு இங்க வந்திருக்கா. நான் அவளை சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். அவளை காணுமேன்னு நீங்க பதறக்கூடாதுன்னு தான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். அவ ஏண்டி அங்க வந்தா? என்ன மந்திரம் போட்டு அவளை அங்க கூட்டிட்டு போன? கோவப்படாதீங்க. ஏய், சீ, நிறுத்துடி. எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள அவ இந்த வீட்டுக்கு வந்தாகணும். இல்ல நடக்கிறத வேற. இதான் சார் அந்த மாதவி வீடு. என் பொண்ணு கண்டிப்பா இங்கதான் இருக்கணும். அந்த கேடு கட்டவகிட்ட இருந்து என் பொண்ணை நீங்க தான் காப்பாத்தி ஆகணும். இல்லன்னா அவ பூஜா வாழ்க்கை அழிச்சிடுவா சார். டென்ஷன் ஆகாதீங்கம்மா. எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கல்ல, இனிமே நாங்க பாத்துக்கிறோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. கான்சல் வாயா. சரிங்க.